அண்மைச் செய்தி. தமிழகத்தில் ஆணவ கொலைகளின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. இதனை அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைகிறார். செந்தில்குட்டி, தற்போது ஆணவ கொலைகள் அதிகரித்து விட்டதாக நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஜெயசூர்யா கடந்த மே மாதம் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சாலை விபத்தில் மரணமடைந்தார். இந்த நிலையில் தனது மகன் ஆவண கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் அந்த வழக்கை வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்றக் கோரி மாணவரின் தந்தை முருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதுல கல்லூரியில் உடன் படித்த மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவியை காதலித்ததால் அந்த மாணவியின் உறவினர் அடிக்கடி தன் மகனை மிரட்டியதாகவும் அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் அல்லது வேறு விசாரணை அமைப்புக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது ஆணவ கொலை என்ற சந்தேகம் இருப்பதன் காரணமாக விசாரணையை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்தார். மேலும் வழக்கு தொடர்பான ஆவணங்களை 2 வாரங்கள்ல சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கும்படி குள்ளஞ்சாவடி காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி சிபிசிஐடி விசாரணையை நியாயமான விசாரணையாக நடத்தப்பட வேண்டும் என்றும், மேலும் தமிழகத்தில் ஆணவ கொலை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ள நீதிபதி இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை என்பதையும் அப்போது வேதனையாக பதிவு செய்தார். ஆணவ கொலை அதிகரித்து வந்தாலும் உண்மைகள் வெளியில் வராத நிலை இருப்பதாகவும் அவர் அப்போது வேதனையாக இந்த வழக்கின் போது ஒரு வேதனையை பதிவு செய்திருக்கிறார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.